இன்னைக்கு நாம 2012 ரிலீஸ் ஆன கஹானி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸான ஒரு படத்தை பார்க்க போறோம். ஆனா நான் இந்த படத்தை இப்பதான் மக்களே பார்த்தேன். உங்கள நிறைய பேரு இந்த படத்தை பார்க்காம இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த படத்தை முழுசா பாருங்க, படம் பரபரன் போகும். படத்துடைய கிளைமேக்ஸ்ல நல்ல ஒரு ட்விஸ்டும் வச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட் கூட வந்திருக்கு. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, லண்டன்ல இருந்து பிரெக்னன்டான நம்ம ஹீரோயின் கொல்கத்தா கிளம்பி வந்து காணாம போன தன்னுடைய கணவனை தேட ஆரம்பிக்கிறாங்க. தேடி போன ஹீரோயினுக்கு மட்டும் இல்லாம நமக்கும் சேர்த்து ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோவை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒருத்தன் எலிகள்லாம் வச்சு ஏதோ ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான். குட்டியோண்டு பால் மாதிரி இருக்கு, அதை தூக்கி போடுறான். பால் உடைஞ்சு ஏதோ ஒரு கேஸ் லீக் ஆகுது. அந்த கேஸ் லீக் ஆனோனே அங்க இருக்கிற எல்லா எலிகளும் அப்படியே துடிச்சு இறந்து போகுது அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி கொல்கத்தால இருக்கக்கூடிய ஒரு மெட்ரோ ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. காலையில டைம், எல்லாரும் பயங்கர பரபரப்பா இருக்காங்க. இப்ப அப்படியே ஒரு மெட்ரோ ட்ரெயினுக்குள்ள காமிக்கிறாங்க. ஒருத்தவங்க கை குழந்தைய வச்சுக்கிட்டு மேல ஏறி இருப்பாங்க. அவங்க குழந்தை சமயம் அழுதுகிட்டே இருக்கு. ஏன் குழந்தை அழுகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, குழந்தைக்கு பசிக்குது போல அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா பால் கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது, பாலை கொண்டு வரலங்க, கொண்டு வர மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே அடுத்த ஸ்டேஷன்ல ட்ரெயின் நிக்குது. ட்ரெயின் நின்ன உடனே ஒருத்தர் உள்ளுக்குள்ள வந்து ஏதோ தேடிக்கிட்டு இருக்காரு. ஒரு பேக், அந்த பேகை தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லும் போது இவரும் பேகை தேடிக்கிட்டு இருக்காரு. இந்த டைம்ல அந்த லேடி குழந்தைய தூக்கிட்டு கிளம்புறாங்க. பக்கத்துல உட்காந்துட்டு இருந்தவங்க ஒரு பேகை பாக்குறாங்க. அந்த பேகுக்குள்ள ஒரு பால் பாட்டில் ஒன்னு இருக்கு. ஏமா இங்கதான் பால் பாட்டில் இருக்கே, வாமா வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது இந்த டைம்ல நிறைய பேரு வேகமா உள்ளுக்குள்ள வந்து ஏற ட்ரை பண்ணிருப்பாங்க. அப்போ தட்டி விட்டு அந்த பால் டப்பா கீழே வந்து உடையுது. இப்போ அந்த பால் டப்பாக்குள்ள இருந்து ஏதோ ஒரு கேஸ் லீக் ஆக ஆரம்பிக்குது. அந்த மெட்ரோ ட்ரெயின்ல யாரெல்லாம் டிராவல் பண்றாங்களோ எல்லாரும் அந்த கேஸை சுவாசிச்சு அப்படியே இறந்து போறாங்க. இப்போ இந்த விஷயம் தான் இந்தியா முழுக்க பிரேக்கிங் நியூஸா போயிட்டு இருக்கு. ஏதோ ஒரு கேஸ் லீக் ஆயிட்டு இறந்து போயிட்டாங்க, ஏதோ ஒரு தீவிரவாத தாக்குதல் போல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு அந்த மெட்ரோ ஸ்டேஷனையே மூடி வைக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி 2 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் லண்டன்ல இருந்து கொல்கத்தா வந்து இறங்குறாங்க. அப்படியே பேக்லாம் தூக்கிட்டு வெளியே வரும்போது அங்க எக்கச்சக்கமான டாக்ஸி டிரைவர் வந்து, மேடம் எங்க கூட வாங்க எங்க கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது, உங்க கூட நான் ஏன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. வாங்க மேடம், எங்க டிராப் பண்ணுமோ அங்க டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸி டிரைவர் அந்த பேகெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு வண்டிக்குள்ள வச்சு, நீங்க இப்போ எங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு செம ஷாக்கு. யாராவது ஏர்போர்ட்ல வந்து இறங்கினாங்க அப்படின்னா ஹோட்டல் போங்க, வீட்டுக்கு போங்க அப்படின்னுவாங்க. என் வாழ்க்கையிலேயே முதல் முறையா கேக்குறேன் போலீஸ் ஸ்டேஷன் போங்க அப்படின்னு சொல்ற விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே பேசிக்கிட்டே போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இறக்கி விடுறாரு. இந்த டைம்ல ராணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்ஐ உள்ளுக்குள்ள இருந்து வெளியே வருவாரு. அவர்கிட்ட ஹீரோயின் போயிட்டு காணாம போனவங்களை பத்தி எங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உள்ள அந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க இல்லையா, அதுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேக் எல்லாம் உள்ளுக்குள்ள தூக்கிட்டு போயிட்டு வைக்கிறாரு. இப்போ இன்ஸ்பெக்டரை பார்த்து, இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் காணாம போயிட்டாரு, 2 வாரத்துக்கு முன்னாடி இந்தியால ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு. அவரு போக மாட்டேன் அப்படின்னு தான் சொன்னாரு. நான் தான் கட்டாயப்படுத்தி அமுச்சு வச்சேன். கொல்கத்தால இருக்கக்கூடிய நேஷனல் டேட்டா சென்டருக்கு ஒரு முக்கியமான வேலையா வந்தாரு. 2 வாரத்துல முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துருவேன் அப்படின்னு சொன்னாரு. டெய்லி போன் பண்ணிலாம் பேசினாரு. ஆனா 2 வாரம் முடிஞ்சும் ஒரு வீட்டுக்கு வரல, போனும் எடுக்க மாட்டாரு. போன் என்னாச்சு, அவருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே போட்டோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்க, நம்ம ஹீரோயினும் போட்டோவை காமிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் போட்டோவை பார்த்துட்டு, என்ன மேடம் லவ் மேரேஜா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா அப்படின்னு சொல்றாங்க. பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அர்ணவ் அப்படின்னு சொல்றாங்க. பேர் என்ன, ஊர் என்ன, எங்க இருந்து கல்யாணம் பண்ணீங்க, அவருடைய ஹைட் என்ன, வெயிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் கேட்டு நோட் பண்ணிக்கிறாங்க. இதே டைம்ல அங்க அந்த ராணா, இவரு ஹீரோன்னு வச்சுக்கலாம், ஹீரோ கம்ப்யூட்டர் நோண்டிக்கிட்டே இருக்கும் போது ஏதோ எரர் காமிச்சிட்டே இருக்கு. டொயின் 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 சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஏன்பா அந்த கர்மத்தை வேணா ஆஃப் பண்ணி போடப்பா அப்படின்னு சொல்லும் போது, ஆஃப் பண்ண கூட முடியல அப்படின்னு சொல்றாரு. நான் வேணா செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு உட்காந்து அதுல என்ன பிரச்சனையோ அதை சரி பண்ணி வைக்கிறாங்க. பரவாயில்லையே, உங்களுக்கு இது கூட தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் ஒரு கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே மேடம், இப்போ நீங்க கிளம்புங்க, நாங்க என்ன விஷயம்னு விசாரிச்சுட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்லும் போது இந்த டைம்ல ஹீரோயினுக்கு மயக்கமா வருது. அப்படியே உட்கார்ந்துடுறாங்க. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனக்கு ஒரே மயக்கமா இருக்கு, ஏதாவது டாக்ஸியை கூப்பிடுங்க, நான் கிளம்பி ரூமுக்கு போறேன் அப்படின்னு சொல்லும் போது, நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம ராணாவே கூட்டிட்டு போயிட்டு டிராப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்ல, ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோ கூடவே கிளம்புறாங்க. போயிட்டே இருக்கும் போது, உங்களுடைய பேரை எல்லாரும் ராணா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. பேட்ச்ல பார்த்தா சத்யஜித் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ போட்டிருக்கு. உங்களுக்கு 2 பேரா இல்ல ஃபுல் நேம் வேறையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கொல்கத்தால எல்லாருக்குமே 2
2 பேர் இருக்கும். ஒன்னு அபிஷியல் நேம், இன்னொன்னு பெட் நேம். என்னுடைய ராணா அப்படின்ற பேர் வந்துட்டு பெட் நேம். அதுக்கப்புறம் இந்த சத்யஜித்னு போட்டிருக்கு இல்லையா, இது என்னுடைய அபிஷியல் நேம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா கொல்கத்தால எல்லாருக்கும் 2 ஐடென்டிட்டி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் ஒரு ஹோட்டல் பேரை சொல்றாங்க. அங்க போயிட்டு பார்த்தா அது குட்டி லாட்ஜ். ஏமா நீ இங்கேயா ஸ்டே பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா என்னுடைய ஹஸ்பண்ட் இங்க தான் ஸ்டே பண்ணிருந்தாரு, அவரை பத்தி விசாரிக்கணும், அப்படியே இங்கேயே ஸ்டே பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும் போது இப்ப அப்படியே போயிட்டு மேனேஜரை பார்த்து நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன், என் பேரு வித்யா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஞாபகம் இருக்கு, நீங்க கால் பண்ணும் போதே சொன்னேன் உங்க ஹஸ்பண்ட் இங்க கிடையாது, இங்க ஸ்டே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் இங்க தேடி வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது எப்படி என் ஹஸ்பண்ட் இங்க ஸ்டே பண்ணாம இருப்பாரு, என் ஹஸ்பண்ட் ஸ்டே பண்ணாமையா இங்க ஸ்டே பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ்லாம் எனக்கு தெரியும், என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, நீங்க கம்ப்யூட்டரை கொண்டு வாங்க நான் செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது ஏமா இங்க கம்ப்யூட்டர்லாம் இருக்காது, இதான் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிழிஞ்சி போன ஒரு நோட்டை காமிக்கும் போது இவங்க செமையா சண்டை போடுறாங்க. அந்த டைம்ல ராணா வந்துட்டு என்ன விஷயம் தான் ஆச்சு, உண்மையதான் சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சத்தியமா இவங்க சொல்ற பேர்ல இவங்க சொல்ற அடையாளத்துல யாருமே இங்க ஸ்டே பண்ணவே இல்ல, இவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும் போது எங்க நீங்க போயிட்டு அந்த லிஃப்ட்ல பாருங்க, லிஃப்ட்ல ஒரு மயில் படம் ஒன்று இருக்கும், என் ஹஸ்பண்ட் எனக்கு மயில் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொன்னாரு, இந்த லிஃப்ட்ல கூட மயில் இருக்கு அப்படின்னு சொன்னாரு, போயிட்டு பாத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல இவர் போயிட்டு பாத்துட்டு வராரு. பார்த்தா லிஃப்ட்ல மயில் படம் இருக்கு. இவங்க சொல்ற மாதிரியே மயில் படம் இருக்கியா அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும், ஆனா இங்க யாருமே ஸ்டே பண்ணல அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நான் ஸ்டே பண்றேன், ரூம் நம்பர் 15 என் புருஷன் எங்க ஸ்டே பண்ணானோ அதே ரூம்ல நான் ஸ்டே பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணிட்டு மேல போயிட்டு ஸ்டே பண்றாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது. மறுநாள் காலையில கீழே ரிசப்ஷனுக்கு போயிட்டு சுட சுட தண்ணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கீங்க, ஆனா குழாவை திறந்தா சில்லுன்னு தான் தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது எனக்கு நல்லாவே தெரியும் மேடம், உங்களுக்கு சுடு தண்ணி வேணும் அப்படின்னா விஷ்ணுவை கூப்பிடுங்க, அவன் சுடு தண்ணியோட ஓடி வருவான் அப்படின்னு சொல்லும் போது அந்த குட்டி பையன்கிட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் கையில ஒரு சின்ன FM ரேடியோ வச்சிருப்பான், அதை வாங்க ட்ரை பண்ணும்போது மேடம் அதை மட்டும் கேட்காதீங்க, அவன் என்ன பண்ணாலும் அதை மட்டும் கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் அந்த குட்டி பையன்கிட்ட பேசி முடிச்சுட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பி நேஷனல் டேட்டா சென்டருக்கு போறாங்க. அங்க போயிட்டு ஆக்னஸ்னு ஒரு லேடியை மீட் பண்றாங்க. அவங்க கிட்ட ஹஸ்பண்டை பத்தி சொல்லி 2 வாரத்துக்கு முன்னாடி அவர் காணாம போயிட்டாரு, இங்கதான் வேலைக்காக வந்தாரு அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது அப்படி யாருமே இங்க வரவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நீங்க நல்லா விசாரிச்சு பாருங்க, இல்ல உங்களுக்கு மேலதிகாரி இருந்தா அவர்கிட்ட கூட கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லும் போது நான் தாங்க இங்க HR, எனக்கு தெரியாம கண்டிப்பா இந்த கம்பெனில யாரும் வேலைக்கு வர மாட்டாங்க, இந்த டிபார்ட்மெண்ட்லயே எனக்கு தெரியாம யாருமே இருக்க வாய்ப்பே கிடையாது, இப்படி ஒரு மனுஷனை பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் போட்டோவை காமிச்சு தயவு செஞ்சு நல்லா பார்த்து சொல்லுங்க, எனக்கு குழந்தை வேற பிறக்க போகுது, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா இவர் தான் உன் அப்பா இப்படிதான் காணாம போனாரு அப்படின்னாச்சும் சொல்லணும், நான் லண்டன்ல இருந்து தனியா வந்திருக்கேன், திரும்பி போகும்போதாச்சு ஹஸ்பண்ட கூட கூட்டணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும் போது நான் பாக்குறேமா, ஆனா எனக்கு கண்டிப்பா ஞாபகமே வரல, நான் வேணா செக் பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டைம்ல நம்ம ஹீரோயினை தேடிட்டு வந்திருக்காரு. என்ன சார் என் புருஷனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்ச்சுடி கொண்டு போறாரு. அங்க இவங்க சொன்ன அடையாளமே தெரியாத ஒரு டெட் பாடியை கண்டுபிடிச்சிருக்காங்க, அது மேபி ஹீரோயினுடைய புருஷனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு காமிக்கும் போது இவங்க பார்த்துட்டு செமையா வாமிட் பண்றாங்க. இது என் புருஷன் கிடையாது, கண்டிப்பா என் புருஷன் இங்கெல்லாம் இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே அமைதியா வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க புருஷன் கரெக்டா கொல்கத்தால எங்க இருந்தாரு, அவருக்கு கொல்கத்தால யாராவது ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்களா, மாமா அத்தை சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒரே ஒரு மாமா இருந்தாரு, அந்த ஊருடைய பேர் கூட இதான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே அங்க போயிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த ஸ்கூல்ல தான் என் புருஷன் படிச்சுன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது காமிக்கும் போது இப்ப அப்படியே வண்டியை நிப்பாட்டி ஸ்கூலுக்குள்ள போயிட்டு புருஷனை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிக்கும் போது நீங்க சொல்ற பேர்ல இங்க யாருமே படிக்கவே இல்ல, படிச்சிருந்தா கண்டிப்பா ரெக்கார்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல கண்டிப்பா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, என் ஹஸ்பண்ட் இந்த ஸ்கூலுடைய பேர் தான் சொன்னாரு, நீங்க வேணா இன்னொரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லும் போது செக் பண்ணி பார்த்துட்டு இல்லவே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே இந்த ஊர் முழுக்க புருஷனுடைய ஃபேமிலியை சேர்ந்த யாராவது இருக்காங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிக்கும் போது யாருக்குமே எதுவுமே தெரியவே மாட்டேங்குது, அப்படி ஒரு பேர்ல இங்க யாருமே வாழவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின்கா எதுவுமே புரிய மாட்டேங்குது, நம்ம புருஷன் சொன்னதெல்லாம் பொய்யா இல்லனா நம்ம விசாரிக்க வந்த இடம் தப்பா அப்படின்னு சொல்லிட்டு புரியாம அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஆக்னஸ காமிக்கிறாங்க. இவங்க இந்த போட்டோவையே பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஏதோ ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மிலன் தாம்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனுடைய பேரை போட்டு கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆக்சஸே ஆக மாட்டேங்குது. இவங்க நிறைய வாட்டி ட்ரை பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு டெக்னீஷியனை கூப்பிட்டு கேட்கும் போது
பார்க்கும்போது கம்ப்யூட்டர்லாம் எந்த ஃபால்ட்டும் கிடையாது. ஆக்சுவலா உங்க சீனியர் இதுக்கு ஆக்சஸ் கொடுத்தா மட்டும்தான் உங்களால இந்த வெப்சைட்டையே ஓபன் பண்ண முடியும், இந்த விஷயத்தையே ஓபன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ அந்த சீனியர் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவர் லீவு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் கிளம்பி ரூமுக்கு போயிட்டு அன்னைக்கு நைட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த டைம்ல கரெக்டா ஆக்னஸ் கால் பண்றாங்க. கால் பண்ணி ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும், நாளைக்கு கிளம்பி இந்த ஸ்பாட்டுக்கு வா, அங்க வச்சு எல்லாமே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. மறுநாள் காலைல நம்ம ஹீரோயின் ஆர்வமா புருஷனை பத்தி ஏதோ தெரிய போது போல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப அங்க போலீஸ்காரன் வந்திருக்கான். என்னடானா காலையிலேயே என்ன பார்க்க வந்திருக்கீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு தான் வந்திருக்கேன். யாராவது லண்டன்ல இருந்து கொல்கத்தா வராங்க அப்படின்னா அவங்கள பத்தி எல்லா டீடைலும் இமிகிரன்ஸ் ஆபீஸ்ல இருக்கும். நான் ஆபீஸ்க்கே போயிட்டு உங்க புருஷன் வந்து இறங்கியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது அப்படி யாருமே வரல அப்படின்னு தான் காமிக்குது. உங்க புருஷனுடைய பேரு லிஸ்ட்ல இல்ல அப்படின்னு சொல்ல நீங்க டேட்டை மாத்தி செக் பண்ணிருப்பீங்க, கரெக்டா செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்க உங்க புருஷன் வந்தாருன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த மாசம் ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டேன், அப்படி யாருமே வரல அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி சாத்தியம்? என் புருஷன் வந்தாரு, கொல்கத்தா வந்துட்டு கால் பண்ணாரு, ஒர்க் பண்ணும்போது கால் பண்ணாரு, எக்கச்சக்கமான வாட்டி நாங்க பேசியிருக்கோம், அப்படி இருக்கும்போது எப்படி ரெக்கார்ட்ல மட்டும் இல்லாம இருக்கும், நீங்க நல்லா செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிட்டு ஆக்னஸை மீட் பண்றாங்க. மீட் பண்ணும்போது ஆக்னஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அர்ணவ் அப்படின்ற பேர்ல எனக்கு யாரையுமே தெரியாது, ஆனா உங்க புருஷனுடைய முகத்தை பார்க்கும்போது 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய ஆபீஸ்லயே ஒருத்தன் வேலை பார்த்தான், அவன் பேரு மிலன் தாம்ஜி, ரொம்பவே ஃபன்னியான பையன் அப்படின்னு சொல்லும் போது எனது மிலன்லாம் கிடையாது, என் புருஷன் பேரு அர்ணவ் அப்படின்னு சொல்றாங்க. ஏமா நீ மிலனை பார்த்த அப்படின்னா அச்சசல் உன் புருஷன் மாதிரி தான் இருப்பான், நீ வேணா ஒரு வாட்டி வந்து செக் பண்ணி பாரு, நான் வந்துட்டு அவனுடைய ஐடியா வந்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம், போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது எனக்கு ஆக்சஸே கிடைக்கல, நீ வேணா என்னுடைய மேலதிகாரியை மீட் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது இல்லங்க கண்டிப்பா அது என் புருஷனா இருக்க வாய்ப்பே கிடையாது, 2 வருஷத்துக்கு முன்னாடி என் புருஷன் என் கூட லண்டன்ல இருந்தாரு அப்படின்னு சொல்லும் போது நீ வேணா ஒரு வாட்டி பாருமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாங்க. அந்த பையன் ஒரு மாதிரி வித்தியாசமான கேரக்டர், ரொம்ப ஃபன்னியா இருப்பான், அதே டைம்ல அவனுக்குள்ள ஏதோ ஒரு மிஸ்ட்ரி ஒளிஞ்சுகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியும். அவனுடைய பிளட் குரூப் கூட பாம்பே பிளட் குரூப் அப்படின்ற மாதிரி ஏதோ வித்தியாசமான பிளட் குரூப்னு கேள்விப்பட்டேன், நீங்க நாளைக்கு என் ஆபீஸ்க்கு வாங்க, நான் சீனியர் கிட்ட உங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்புறாங்க. இதே டைம்ல அந்த சீனியரை காமிக்கிறாங்க. அவருக்கு ஒரு போன் கால் வருது, அவர் ஒரு மாதிரி ஷாக்லயே யார்ட்டையோ பேசிக்கிட்டு இருக்காரு, என்ன பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கல. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி பாப் பிஸ்வாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டை காமிக்கிறாங்க. அவனுடைய மேனேஜர் அவனை போட்டு செமையா திட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல போன் வருது அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசும்போது யோ இங்க ஒருத்தன் காட்டு கத்தா கத்திக்கிட்டு இருக்கேன், போன் பேசிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கிளைண்ட் சார் அப்படின்னு சொல்லிட்டு போன் பேசி முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறான். அன்னைக்கு நைட்டு ஆக்னஸை காமிக்கிறாங்க. இந்த ஆயா பாட்டு போட்டு ஆடிக்கிட்டே இருக்கும்போது யாரோ வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்கும்போது பாப் தான் வந்திருக்கான். என்ன வேணும், யார் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்க தான் ஆக்னஸா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இவங்களும் ஆமா அப்படின்னு சொல்லும் போது ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேக்குள்ள வந்து கன் எடுத்து டப்புன்னு ஷூட் பண்ணி இந்த அம்மாவை கொலை பண்ணிட்டு அவன் பாட்டுன்னு கிளம்பி போறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி டெல்லியில இன்டெலிஜென்ட் பியூரோவுடைய ஹெட் ஆபீஸை காமிக்கிறாங்க. அதுல கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆபீசரை காமிக்கிறாங்க. இவரு போயிட்டு சீஃபை மீட் பண்றாரு. சீஃபை மீட் பண்ணி இந்த மாதிரி நேஷனல் டேட்டா சென்டரை சேர்ந்த ஆக்னஸ்னு ஒரு எம்ப்ளாயை யாரோ கொலை பண்ணிருக்காங்க, நான் உடனே கிளம்பி கொல்கத்தா போனோம் அப்படின்னு சொல்லும் போது அதை நீ போயிட்டு விசாரிச்சு என்ன பண்ண போற, அந்த கேஸ லோக்கல் போலீஸ் பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த டேட்டா சென்டர்ல தான் மிலன் ஒர்க் பண்ணா, நான் கண்டிப்பா போயே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு கிளம்பி கொல்கத்தா வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு எல்லாரும் முதல்ல இங்கிருந்து வெளியே போங்க, அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது இன்ஸ்பெக்டருக்கு இந்த ஆளு யாருனே தெரியல, நேரா ஸ்டேஷனுக்குள்ள வந்து நம்மளையே அதிகாரம் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு யாரையா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஐடி கார்டை காமிச்சிட்டு இப்ப வெளியே போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எல்லாரும் வெளியே போறாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் கால் பண்ணி வர சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு யார் நீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது முதல்ல உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரி என் புருஷனை காணோம், நான் தேடி வந்திருக்கேன், தேடி போகும்போது அந்த டேட்டா சென்டர்ல என் புருஷனை மாதிரியே மிலன் டாம்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஒர்க் பண்ணிருக்கான், இப்போ அவனை தேடி கண்டுபிடிச்சா என் புருஷனை கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அப்படி ஒரு ஆளே கிடையாது, மிலன்னு ஒரு ஆளே இல்லாத போது நீங்க யாரை தேடி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவர் அப்படியே தம் அடிச்சுக்கிட்டே பேசிட்டு இருப்பாரு. நான் பிரெக்னெண்டா இருக்கேன், நீங்க தம் அடிக்க கூடாது, அதுவும் ஏன் முன்னாடி அடிக்க கூடாது அப்படின்னு சொல்லும் போது இங்க பாரு எனக்கு நீ யாருனே தெரியாது, உனக்கு முன்னாடி நான் தம் அடிக்கணுமா தம் அடிக்க கூடாதா, நான் என்ன பண்ணும் அப்படின்ற விஷயம்லாம் நீ சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது சார் நான் அந்த டேட்டா சென்டர்ல போயிட்டு விசாரிச்சேன், ஆக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணையும் மீட் பண்ணேன், அந்த லேடி என்ன சொன்னாங்க அப்படின்னா என்னுடைய இதே ஆபீஸ்ல முன்னாடி மிலன் தாம்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒர்க் பண்ணாரு, அவரை பார்க்க உன் புருஷன் மாதிரியே இருப்பாரு, நீ
நீ அவரை மீட் பண்ண அப்படின்னா கண்டிப்பா உனக்கு ஏதாவது ஆன்சர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லும் போது, ஏமா சொன்ன விஷயத்தையும் ஏமா மறுபடியும் சொல்லிட்டே இருக்க, உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? மிலன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது, நீ பிரெக்னெண்டா இருக்க, உன்னுடைய நல்லதுக்காக சொல்றேன், நீ கிளம்பி மறுபடியும் லண்டன்கே போ, அதான் உனக்கு கரெக்ட் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ நம்ம ஹீரோயின் எனக்கும் உனக்கும் முன்ன பின்ன பழக்கமே கிடையாது, அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணும் அப்படின்ற விஷயம்லாம் நீங்க சொல்ல தேவையில்ல, அந்த மிலன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இவர் சரியான லம்பாடி பொம்பளையா இருப்பா போலியே அப்படின்னு சொல்லிட்டு கருப்போடு இவரு வெளியே போயிட்டு கான் வந்துட்டு சீஃபுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி அது ஏதோ ஒரு பாவம் புள்ளத்தாச்சி பொம்பளை புருஷனை காணும் தேடி வந்திருக்கா, அவளால நமக்கு எதுவும் பெரிய பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். இப்ப அப்படியே ஐபியோடைய சீஃப் இந்த பாஸ்கரன் ஒரு கேப்டனுக்கு கால் பண்றாரு. இவர் வந்துட்டு முன்னாள் அதிகாரியா இருப்பாரு. இவருக்கு கால் பண்ணி மிலனான ஒரு பிரச்சனை, நீ ஹெல்ப் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னால ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் போனை கட் பண்றாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயினை ஹீரோ தான் டிராப் பண்ண வராரு. அந்த டைம்ல ஹீரோயின் ஹீரோவை பார்த்து நமக்கு ஒரு ஆளை தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்ம வந்துட்டு பேரை சொல்லி ரொம்ப சகஜமா பேசுவோம். மிலனை அந்த கான்க்கு யாருனே தெரியாது, அந்த மாதிரி ஒரு ஆளே இல்ல அப்படின்னா மிலன் தாம்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் நேம் தானே அவர் சொல்லிருக்கணும். எதுக்காக பழகினவர் மாதிரி மிலன் மிலன் மட்டும் சொன்னாரு? நீங்க வேணா எனக்காக ஒரே ஒரு வாட்டி அந்த டேட்டா சென்டருக்கு போயிட்டு மிலன் தாம்ஜி அப்படின்னு சொல்லிட்டு யாராவது முன்னாடி ஒர்க் பண்ணாங்கன்னு பார்த்து சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் போயிட்டு விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் போது அப்படிங்க யாருமே ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு பெண் ஆபீசர் சொல்றாங்க. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயும் ஹீரோயினையும் காமிக்கிறாங்க. இவர் விசாரிச்ச விஷயம்லாம் சொல்லும் போது கண்டிப்பாங்க என்னமோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்படியே ரோட்ல பார்க்கும்போது சில பெண்கள் வெள்ளை சிகப்பு ரெண்டும் சேர்ந்த மாதிரி புடவை கட்டிட்டு போவாங்க. இவங்க எதுக்காக இன்னைக்கு மட்டும் இந்த மாதிரி கலர்ல புடவை கட்டி போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏதாவது நல்ல நாள் இல்ல ஃபங்க்ஷனு திருவிழா அப்படின்னா இந்த மாதிரி தான் பெண்கள் புடவை கட்டிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கு பழைய விஷயம்லாம் ஞாபகம் வருது. நம்ம ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் நீ கொல்கத்தா போனா இந்த மாதிரி புடவை கட்டணும், நான் உனக்கு புடவை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு ஹீரோயின் என்னால அந்த மாதிரி புடவைலாம் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி கலாச்சிருப்பாங்க. அந்த விஷயம்லாம் சொல்லி இப்ப அப்படியே ஒரு மாதிரி புலம்பும் போது நீங்க கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரமே உங்க ஹஸ்பண்டை கண்டுபிடிச்சிடலாம். உங்க ஹஸ்பண்டை நீங்க என்னைக்கு கண்டுபிடிக்கிறீங்களோ அன்னைக்குதான் உங்களுடைய நல்ல நாள், அன்னைக்கு நீங்க இந்த மாதிரி சாரி கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அது ரொம்ப ரொம்ப கஷ்டம், கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, ஆக்னஸ் என்கிட்ட உறுதியா சொன்னாங்க, மிலன் தாம்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளு இங்க ஒர்க் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி எல்லாமே சொன்னாங்க. ஹெச்ஆர் உடைய ஆபீஸ்க்கு போயிட்டு பழைய ஃபைல்லாம் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சா மிலனை பத்தி கண்டிப்பா நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம எப்படி உள்ளுக்குள்ள போறது, நமக்கு பெர்மிஷனே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. நம்ம ஏன் பர்மிஷன்லாம் கேட்கணும், உடச்சிக்கிட்டு உள்ளுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு கிளம்பி ஆபீஸ்க்கு போயிட்டு பார்த்தா பூட்டு போட்டு வச்சிருக்கு. எங்க பூட்டு போட்டு வச்சிருக்காங்க, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது இந்தாங்க பூட்டை ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏர் பென் எடுத்து கொடுக்குறாங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு போலீஸ் மாதிரியே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பூட்டை அப்படியே ஓபன் பண்றாரு. ஓபன் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு ஸ்டோர் ரூமை கண்டுபிடிக்கிறாங்க. இங்கதான் கண்டிப்பா எங்கேயாச்சும் மிலன் தாம்ஜியோடைய பழைய ரெக்கார்ட் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்கும் போது இப்போ இதே இடத்துக்கு அந்த பாப் வரான். இவங்க கரெக்டா மிலன் தாம்ஜியோடைய அந்த ரெக்கார்டையும் கண்டுபிடிக்கிறாங்க, பழைய ஃபைலை கண்டுபிடிக்கிறாங்க. அதை எடுத்துட்டு இவன் கண்ணில் படாம எப்படியோ எஸ்ஐ எங்க வந்துடுறாங்க. இப்போ இவன் போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது அங்க அந்த மிலன் தாம்ஜியோடைய ஃபைலையே காணும். நம்ம ஹீரோயின் தான் கொண்டு போயிட்டாங்க இல்லையா. இப்போ அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் போயிட்டு காண பார்த்து இவன் தான் மிலன் தாம்ஜி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை காமிக்கும் போது இது உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அந்த கேள்விக்கான ஆன்சரை என்னால சொல்ல முடியாது, ஆனா மிலன் தாம்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருக்கான், இவன் யாரு இப்ப சொல்லுங்க, இவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதுக்கு கான் என்ன சொல்றான் அப்படின்னா இவன் தான் உன் புருஷனா, நல்லா பார்த்து சொல்லு அப்படின்னும் போது இவன் என் புருஷன் கிடையாது, அது எனக்கு நல்லாவே தெரியும், இவன் எப்படி யாருக்குமே தெரியாம காணாம போயிருக்கானோ அதே போல் தான் என் புருஷனும் காணாம போயிருக்காரு, இவனை பத்தி கண்டுபிடிச்சா கண்டிப்பா என் ஹஸ்பண்டை பத்தி ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமோன்னு என் ஆழ் மனசுக்கு தோணுது அப்படின்னு சொல்லும் போது ஏமா இங்க வந்து உட்காரேன், நான் சொல்றபடி கேளு, கண்டிப்பா போலீஸ் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, நீ மட்டும் போயிட்டு எப்படி தேடி கண்டுபிடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் எல்லாத்தையும் போயிட்டு விசாரிப்பேன், எனக்கு மீடியாவை பத்தி தெரியும், டிவி சேனல் ரேடியோ ஸ்டேஷன்லாம் போயிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆச்சுன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த மாதிரி பெரிய விஷயம்லாம் பண்றாத, ஆக்சுவலா இந்த மிலன் தாம்ஜி யாரு அப்படின்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மெட்ரோ ட்ரெயின்ல கேஸ் ஆக்சிடென்ட்டால எக்கச்சக்கமான பேர் இறந்து போனாங்க இல்லையா, அது ஆக்சிடென்ட்டே கிடையாது, அது ஒரு அட்டாக், அந்த அட்டாக்க பண்ணதே மிலன் தாம்ஜி தான். மிலன் தாம்ஜி வந்துட்டு ஐபில தான் முன்னாடி ஒர்க் பண்ணிருக்கான், அதுக்கப்புறம் தான் தீவிரவாதிகள் கூட சேர்ந்துட்டு ஒரு பயங்கரமான கேஸை கண்டுபிடிச்சி அந்த கேஸை வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மெட்ரோ ரயில்ல போட்டு செக் பண்ணி பார்த்திருக்கான் போல. இப்ப சொல்லு அடுத்து என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்களுக்கு என்ன பேசுறது அப்படின்னு
புரியல, அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க வந்த பாபு, மேடம் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் வரும்போது புடிச்சு தள்ளி விட பாக்குறான். அவனையே காப்பாத்துறான். ஒரு செகண்ட் உங்களுக்கு உயிர் பயமே வந்துருச்சு. என்ன மேடம் பேசிட்டே இருக்கும்போது ட்ரெயின்ல குதிக்க பாக்குறீங்க, ஒவ்வொரு வாட்டியும் என்னால காப்பாத்த முடியுமா? உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா கிளம்பி உங்க ஊருக்கே போயிடுங்க, அதான் உங்களுக்கு நல்லது. கொல்கத்தா நீங்க நினைக்கிற மாதிரி நல்ல ஊரு கிடையாது, ரொம்ப ரொம்ப மோசமான ஊரு, பயங்கர டேஞ்சரான ஊரு அப்படின்னு சொல்லும் போது இவனை பார்த்து பயப்படுறாங்க. அங்கிருந்து ஓடியே போயிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஐபி சீஃப் பாஸ்கரனை காமிக்கிறாங்க. இவரு போயிட்டு அந்த கேப்டனை நேரடியாவே மீட் பண்ணி, நீ ஹெல்ப் பண்ண வருவியா வரமாட்டியா? இங்க பெரிய பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு, நம்ம எப்படியாச்சும் அந்த மிலனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, நீங்க சொன்னீங்க அப்படின்னா மொத்தமா 3 பேரை நான் ட்ரெயின் பண்ணேன், அந்த 3 பேர்ல ஒரு ஆள் தான் மிலன். ட்ரைனிங்லாம் எடுத்துட்டு நமக்கே துரோகம் பண்ணிட்டு தீவிரவாதிகள் கூட போயிட்டு அவன் சேர்ந்துட்டான். இப்போ நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவனை நான் ட்ரெயின் பண்ணிருக்கேன், நான் ரொம்பவே நல்லா ட்ரெயின் பண்ணிருக்கேன், அவனெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா நீ ஹெல்ப் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஹெல்ப் பண்ணுவேன். எப்ப அப்படின்னா நம்ம டிபார்ட்மெண்ட்லயே மிலனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய யாரோ ஒரு நபர் இருக்காங்க, அது யாருன்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது பாஸ்கரன் அங்க இருந்து கிளம்புறாரு. ஆக்சுவலா அந்த சம்பவத்துக்கு அப்புறமா மிலன் காணாம போயிட்டு இருக்கான், மிலன் தலைமறைவாயிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவையும் காமிக்கிறாங்க. இவங்க சோகமா உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது, நெக்ஸ்ட் என்னதான் பண்ண போறீங்க? உங்களுக்கு வர வர பெரிய ஆபத்துலாம் வந்துட்டே இருக்கு, நீங்க கிளம்பி ஊருக்கு போயிடுங்க, நீங்க மறுபடியும் கிளம்பி லண்டனுக்கே போங்க, அதான் உங்களுக்கு சேஃப் அப்படின்னு சொல்லும் போது, என் புருஷனை கண்டுபிடிக்காம நான் இங்க போக மாட்டேன், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நம்ம மிலனுடைய ஃபைலை கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதுல மிலனுடைய வீட்டு அட்ரஸ் போட்டிருந்தாங்க, நம்ம வேணா அந்த வீட்டு அட்ரஸ்க்கு போயிட்டு விசாரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி மிலனுடைய வீட்டை கண்டுபிடிச்சு அந்த வீட்டுடைய பூட்டையும் உடைச்சு உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது வீடே பாழஞ்சு கிடக்குது. இங்க இருந்து இவங்களுக்கு பெருசா ஒண்ணுமே கிடைக்கல, ஒரே தூசியா இருக்கு. ஏமா இங்க இருந்து வெளியே போயிடலாம் வாமா, இங்க நமக்கு ஒண்ணுமே கிடைக்காது போல அப்படின்னு சொல்லும் போது, எங்க இந்த வீட்டுல போஸ்ட் பாக்ஸே இல்ல, மேபி பக்கத்து வீட்டுல கூட போஸ்ட்மேன் போஸ்ட கொடுத்துட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்கு, அங்க இங்கன்னு விசாரிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளியே போறாங்க. அங்க ஒரு டீ கடை இருக்கு, அங்க போயிட்டு ஏதோ பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ விசாரிச்சுட்டு வந்திருப்பாரு. ஏமா இங்க என்னமா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, மிலன் இந்த டீ கடையில இருந்து தான் டீ வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது, அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அந்த வீட்டுல 2 டம்ளர் பார்த்தேன், இங்க பாருங்க இதே டம்ளர் தான் அங்கேயும் பார்த்தேன், கண்டிப்பா இங்க இருந்து தான் உனக்கு டீ போயிருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க டீ எல்லாம் குடுக்குற ஒரு பையனை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு மிலனை பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை கையை காமிச்சு கேட்கும் போது, நல்லாவே தெரியும், அடிக்கடிக்க நான் தான் டீ கொண்டு போய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றான். அவரு தனியா இருப்பாரா இல்ல கூட யாராவது இருப்பாங்களா, அந்த விஷயம் நீ ஏதாவது நோட் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அடிக்கடிக்க ஒரு ஆள் பார்க்க வருவாரு, கையில ஒரு சூட் கேஸோட வருவாரு அப்படின்னு சொல்லும் போது, சூட் கேஸா, அவ்வளவு பெரிய சூட் கேஸோட எதுக்கு இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சூட் கேஸ்னா அவ்வளவு பெருசு கிடையாது, சின்னதா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது, பிரீஃப் கேஸா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அந்த பையனும் ஆமான்னு சொல்றான். இந்த பிரீஃப் கேஸ் கொண்டு வர ஆளு யாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்பி போயிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ என்ன விஷயம் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்றாரு. மிலானுடைய வீட்டு பக்கத்துல விசாரிக்கும் போது அந்த பையன் வீட்டுல போஸ்ட் பாக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்கு தான் போஸ்ட்லாம் அடிக்கடிக்க வருமா, அப்படி வந்த போஸ்ட் ஒண்ணு மட்டும் பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையில கொடுத்திருக்காங்க. அது என்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, பிளட் பேங்க்ல இருந்து போஸ்ட் வந்திருக்கு. மிலானுக்கு பாம்பே பிளட் குரூப் அப்படின்னு கூடிய ரொம்ப ரொம்ப ரேரான பிளட் இருந்திருக்கு. இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ரேரான பிளட் குரூப் இருக்கவங்களாம் பிளட் பேங்க்ல தன்னுடைய பிளட்டை கொடுத்து சேமிச்சு வைக்க சொல்லிட்டு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிப்பாங்களாம். அதுக்காக தான் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெட்டரை கொண்டு போயிட்டு அந்த பிளட் பேங்க்ல காமிச்சு இது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அன்னைக்கு பிளட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கேட்டிருக்காங்க, அதுக்காக இவங்களுடைய பிளட்டை வாங்கி அமுச்சு வச்சதா இவங்க சொல்றாங்க. அதை பத்தி இவங்க கிட்ட பெருசா எந்த தகவலும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வேணா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கேட்டு பாருங்க, வழக்கமா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் பிளட் போகும் அப்படின்னு சொல்லும் போது இவங்க கிளம்பி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஒரு டாக்டரை மீட் பண்ணி இந்த விஷயம்லாம் சொல்லி அவங்க கிட்ட ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிளட்டை யாருக்கு கொடுத்தீங்க, அது என்ன கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்லாம் ஞாபகம் இல்ல, ஆனா ஏதோ ஒரு போலீஸ் கேஸ் ஆச்சு அப்படின்னு மட்டும் ஞாபகம் இருக்கு. இப்போ எனக்கு பேச டைம் இல்ல, அவசரமா ஒரு ஆபரேஷன் பண்ண போயிட்டு இருக்கேன், போயிட்டு பேசுறேன், நீங்க வேணா நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ இந்த டாக்டர் போயிட்டு ஆபரேஷன் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு கார்ல ஏறி உட்காந்து காரை ஸ்டார்ட் பண்ண அங்க யாரோ கார் கண்ணாடியை தட்டுறாங்க. யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பாப் தான் வந்திருக்காரு. டாக்டர் உனக்கு என்ன வேணும், நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீங்க தான் இந்த டாக்டரா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது ஆமா அப்படின்னு சொல்றாரு. ஒரு செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து ஷூட் பண்ணி சாகடிச்சுட்டு அவன் பாட்டுன்னு கிளம்பிட்டான். இப்போ அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா போலீஸ் இன்ஃபார்மர் ஒருத்தரை போயிட்டு மீட் பண்றாரு. அன்னைக்கு நைட்டு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இப்போ நான் இன்ஃபார்மரா வேலை பார்க்கறது கிடையாது,
நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன், தயவு செஞ்சு இங்க கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் கெஞ்சி கேக்குறாங்க, நான் பிரெக்னெண்டா இருக்கேன், என் புருஷனை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்டிமெண்டா பேசும்போது அவரு நைட்டுக்கா ஒரு ஸ்பாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த ஸ்பாட்டுக்கு இந்த இன்ஃபார்மரும் போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இங்க ஏன் வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கரெக்டா 2 வருஷத்துக்கு முன்னாடி 2 பேர் இங்க மாத்தி மாத்தி ஷூட் பண்ணிட்டு இறந்து போயிட்டாங்க. இது வரைக்கும் போலீஸ் ரெக்கார்ட்ல இருக்கும். 3வதா யாருக்குமே தெரியாம வெளியே வராம இருக்கிற உண்மை என்ன அப்படின்னா, அங்க 3வதா இன்னொரு நபரும் இருந்தாரு. இதை தவிர என்னால ஒண்ணுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, 3வதா இருந்த நபர் தான் அந்த மிலானா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே கெஸ் பண்றாங்க. 2 பேரை ஷூட் பண்ணும்போது அந்த 2 பேரும் சேர்ந்துட்டு மிலானா ஷூட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்பதான் மிலானுக்கு காயம்பட்டு அவனுக்கு பிளட் தேவைப்பட்டது போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்ஸிங்க்கு வராங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு போயிட்டு பழைய ரெக்கார்ட்லாம் பார்க்கும்போது அந்த மெட்ரோ ட்ரெயின்ல ஒரு கேஸ் லீக் ஆயிட்டு எக்கச்சக்கமான பேர் இறந்து போயிட்டாங்க பாத்தீங்களா. அதை பத்தி விசாரிக்க தான் இன்டெலிஜென்ட் பியூரோவும் அதுக்கப்புறம் லோக்கல் போலீஸும் சேர்ந்துட்டு எதையோ கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க. அந்த டைம்ல யாரோ ஷூட் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. அதை தவிர டீடைல்ல வேற எதுவுமே இல்ல. இப்போ வந்துட்டு மிலான் தான் அவங்க 2 பேரையும் ஷூட் பண்ணி கொலை பண்ணா அப்படின்னு மட்டும் இவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுது. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அந்த டீ கடைக்கார பையனை கூப்பிட்டு நேஷனல் டேட்டா சென்டருக்கு போறாங்க. அங்க போயிட்டு இந்த ஆளை நீ பாத்தியா, இந்த ஆளை நீ பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு வரப்போற எல்லாரையும் கை காமிச்சிட்டே இருக்கும்போது, அக்கா அவர் தான் கையில சூட்கேஸ் வச்சிருக்காரு இல்லையா, இவரை தான் நான் அன்னைக்கு பார்த்தேன், அந்த மிலான் கூட பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது, இவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நேஷனல் டேட்டா சென்டருடைய சீஃபா இருப்பாரு. இப்போ நம்ம ஹீரோ, நான் போயிட்டு அவர் யாருன்னு விசாரிச்சுட்டு வரேன், நீங்க இங்க இருக்கிறது சேஃப் கிடையாது, வெளியே போங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்க பேசிட்டு இருக்காங்க, நம்மள நோட் பண்றாங்க அப்படின்ற விஷயத்த அந்த சீனியர் பார்த்துட்டாரு. இப்போ நம்ம ஹீரோயின் ஒரு ஓரமா போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதே டைம்ல பாபா காமிக்கிறாங்க. இவன் கண்ணோட நம்ம ஹீரோயினை கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ணிட்டே வரான். அந்த டைம்ல கரெக்டா நம்ம ஹீரோ வந்துட்டாரு. என்னப்பா விசாரிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, விசாரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கே இருக்கும்போது இந்த பாப் யார் மேலேயும் முட்டுறான். அந்த டைம்ல கண்ணு தெரியாம ட்ரிகர் ஆயிட்டு அங்க இருக்கிற நபரு இறந்து போறாரு. இங்க யாரோ இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தவங்க எல்லாம் கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அதிர்ச்சியோட திரும்பி பார்க்கும்போது அங்க பாபு இருக்கான். ராணா அன்னைக்கு இவன் தான் என்ன கொலை பண்ண பார்த்தான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அவன் பயந்துட்டு ஓடுறான். ஹீரோ விரட்டிட்டு போறாரு. அந்த டைம்ல ஒரு வண்டி இந்த பாபை அடிச்சு தூக்குது. பாப் இறந்து போயிட்டாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த டைம்ல போனு அவருடைய திங்ஸ் எல்லாம் கீழே விழுந்து கிடக்கும். நம்ம ஹீரோ போனை மட்டும் எடுத்துட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த போனை கொண்டு போயிட்டு காமிக்கும் போது, இந்த கொலைகாரன் கொலை பண்ணா இல்லையா, எல்லாருக்குமே ஒரே ஆள் தான் போட்டோஸ் எல்லாம் அனுப்பிச்சு வச்சிருக்கான். அதாவது நம்ம ஹீரோயினுடைய போட்டோ, அதுக்கப்புறம் அந்த ஆக்னஸ் உடைய போட்டோ, அந்த டாக்டருடைய போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா போட்டோவுமே ஒரே நபர் தான் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. இந்த நபர் எங்க இருந்து அனுப்பிச்சாரு, எது மூலியமா அனுப்பிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐபி அட்ரஸை கண்டுபிடிச்சா மத்த விஷயம்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஹேக் பண்ண ட்ரை பண்றாங்க. ஏமா என்னமா போலீஸ பக்கத்துலயே வச்சுக்கிட்டு ஹேக் பண்ற, இந்த மாதிரிலாம் பண்றது சுத்தமா சரியே கிடையாது. ஆக்சுவலா எனக்கே இப்ப என்ன தோணுது அப்படின்னா, நீ இந்த மாதிரி விஷயம்லாம் தலையிடாம ஒழுங்கா கிளம்பி ஊருக்கு போறது தான் நல்லதுன்னு தோணுது அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாருங்க, எனக்கு பிறக்க போற குழந்தையுடைய அப்பாக்கு என்ன விஷயம் ஆச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அதை நான் தெரிஞ்சுக்காம இங்க இருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோ சொல்ற பேச்சையும் மீறி ஹேக் பண்ணி அந்த ஐபி அட்ரஸை கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இந்த ஐபி அட்ரஸை அந்த நேஷனல் டேட்டா சென்டருடைய சீஃபோட ஐபி அட்ரஸோட மேட்ச் பண்ணி பார்க்கணும். அது மட்டும் தான் இருக்கிற ஒரே வேலை அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிட்டு அங்க இருக்கிற ஒரு பொண்ணை உசார் பண்ணி சீஃபோடைய கீயை வாங்கிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்றாங்க. அந்த டைம்ல உங்க கம்ப்யூட்டர் யாரோ ஆக்சஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலாம் ஒலிக்குது. இத பார்த்த சீஃப் சரியான காண்டோட கன்னோட ஓடி வராரு. இதே டைம்ல இந்த பக்கம் ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த ஐபி அட்ரஸ்ல இருந்து தான் அந்த போட்டோஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஐபி அட்ரஸ் இதோட பக்காவா மேட்ச் ஆகுது. இதே டைம்ல இந்த சீஃப் உள்ள வந்துட்டாரு. ஆபீஸ்க்கு வந்து பார்க்கும்போது யாரையுமே காணோம். நம்ம ஹீரோயினும் தப்பிச்சு பின் வழியா வெளியே போயிட்டாங்க போல. அவங்க எங்க போனாலும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு கன்னோட விரட்டிட்டு போயிட்டு ஷூட் பண்ண பாக்குறாரு, மிரட்டுறாரு. என்ன நீங்க ஆட்டையை போட்டீங்க, என் கம்ப்யூட்டர் ஏன் ஓபன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு செமையா சண்டை போடும்போது ஷூட் பண்ண பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அடிக்கிறாரு. 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கும் போது நம்ம ஹீரோயின் கன் எடுத்து கையில வச்சுக்கிறாங்க. இந்த சீஃப் மறுபடியும் ஒரு கட்டையை கொண்டு வந்து அடிக்க பாயும் போது நம்ம ஹீரோயின் டப்புன்னு ஷூட் பண்ணிடுறாங்க. அவங்க எப்படி ஷூட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியல, அன்னிச்சையா ஷூட் பண்ணிட்டாங்க போல. இப்ப இந்த ஸ்பாட்டுக்கு கான் வராரு. அநியாயமா நமக்குன்னு இருந்த ஒரே ஒரு ஆளையும் ஷூட் பண்ணி கொலை பண்ணியாச்சு, எல்லாத்துக்கும் நீ தாண்டா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு காது மேலேடுகிறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. எல்லாரையும் ஆபீஸ் கூட்டிட்டு போறாங்க. இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு உண்மையே தெரிய வருது. இந்த ராணா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா, இவரு தானா ஹெல்ப் பண்ணவே இல்ல, இந்த கான் தான் பேசியிருக்காரு. கண்டிப்பா இந்த பொண்ணு மூலியமா நம்மளால மிலான கண்டுபிடிக்க முடியும், இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஆக்ட் பண்ணு, இந்த பொண்ணு தான் நம்மளுடைய தூப்பு சீட்டு அப்படின்னு
அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவரும் வேற வழி இல்லாம பெரிய அதிகாரி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அதே போல பண்ணிருப்பாரு. இந்த விஷயம்லாம் ஹீரோயினுக்கு தெரிய வரும்போது, அட பாவி அப்படின்னா என்ன நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமா அப்படின்னு சொல்றாரு. நான் எதுக்கு, என்ன ஏன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒரு பிரெக்னென்ட்டான பொண்ணு வெளிநாட்டுல இருந்து புருஷனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி வந்திருக்கா. அந்த பொண்ணை யாருமே சந்தேகப்பட மாட்டாங்க அப்படின்னு தான் உன்னை செலக்ட் பண்ணோம். நாங்க கெஸ் பண்ண மாதிரியே உன்னை யாருமே சந்தேகப்படவே இல்ல. நீ மிலானை கண்டுபிடிக்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, நான் ஏன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. நீ ஹெல்ப் பண்ணா உன் புருஷனையும் கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இவங்க எதுவுமே பேசாம ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. பயங்கரமா யோசிக்கிறாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு அந்த சீஃப் உடைய கம்ப்யூட்டரை கொண்டு வந்து கொடுத்து, இதுல இருந்து உங்களால ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினும் நைட்டும் பகலுமா உட்கார்ந்து செக் பண்ணி கடைசியா ஒரே ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. அது வந்துட்டு ஏதோ டெக்ஸ்ட் மாதிரி இருக்கு. இது மட்டும் எனக்கு என்னன்னே புரியல அப்படின்னு சொல்லும்போது, அந்த கானும் நம்ம ஹீரோவும் சேர்ந்து பாக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, இது மேபி போன் நம்பரா இருக்கலாம். அதாவது ஏனா 1 பீனா 2 அந்த மாதிரி போன் நம்பரா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி பார்க்கும்போது, அது அந்த பாஸ்கரனுக்கு கால் போகுது. இது பாஸ்கரனுடைய நம்பரா அப்படின்னா அவரும் இதுல சம்பந்தப்பட்டிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கானுக்கு சம ஷாக்கு. ஏமா நீ என்ன பண்ற, அந்த பாஸ்கரனுக்கு கால் பண்ணி எனக்கு எல்லாமே தெரியும், நான் இந்த கம்ப்யூட்டர்ல இருந்து எல்லா தகவலையும் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டு. அதுக்கு அந்த ஆளு என்ன சொல்றாருன்னு பாரு அப்படின்னு சொல்லும் போது, நம்ம ஹீரோயினும் கால் பண்ணி இதே போல மிரட்டும் போது, ஏமா நீ யாருன்னே எனக்கு தெரியல, நீ என்ன பேசுற அப்படின்னே புரியல, போனை கட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாரு. இவங்க நினைச்சது ஒண்ணு, அங்க நடந்தது ஒண்ணு. இவங்களுக்கு எதுவுமே புரியவே இல்லை. ஒருவேளை தெரியாம கோ இன்சிடென்டலா அந்த நம்பர் வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, இதே டைம்ல வேற யாரோ கால் பண்றாங்க. நம்ம ஹீரோனுடைய போனுக்கு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது. நீ அட்டன் பண்ணி யாருன்னு கேளு அப்படின்னு சொல்லும் போது இவங்களும் அட்டன் பண்றாங்க. உன்னுடைய புருஷன் உயிரோட இருக்கான், அவன் உனக்கு உயிரோடவே வேணும் அப்படின்னா அந்த டீடைல் எல்லாம் கொண்டுட்டு வந்து இந்த ஸ்பாட்ல என்ன மீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். இந்த வாய்ஸை வந்துட்டு பாத்தீங்கன்னா கானும் கேட்டுக்கிட்டு இருப்பாரு. இது அந்த மிலனுடைய வாய்ஸ் தான், நீ போயிட்டு அவனை மீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. அதாவது நாளைக்கு நைட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி மறுநாள் காலையில காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பாக்குறாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயிட்ட பேசவே மாட்டாங்க. நீ எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பேச மாட்டாங்க. இங்க பாருமா, நான் வேற வழி இல்லாம தான் அந்த மாதிரி பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோ, இந்த நீ எதிர்பார்த்த மாதிரியே புடவையை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னும் போது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. நான் உனக்கு பிராமிஸ் பண்ணேன், நீ என்னைக்கு உன் புருஷனை கண்டுபிடிக்கிறியோ அன்னைக்கு தான் உன்னுடைய நல்ல நாள், அன்னைக்கு நீ இந்த புடவை கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பிராமிஸ் பண்ணிருக்கேன். நீ இந்த புடவையை கட்டிட்டு போயிட்டு உன் ஹஸ்பண்டை மீட் பண்ணு, மீட் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு காசை கொடுத்துரு அப்படின்னு சொல்லும் போது இவங்களும் புடவையை வாங்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அந்த இன்ஃபார்மர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு ஹீரோவை தனியா கூப்பிட்டு மீட் பண்றாரு. ஆக்சுவலா என்ன விஷயம் தான் நடக்குது, அந்த பொண்ணு தனியா போயிட்டு மிலானை மீட் பண்ண போறாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்றாரு. அதாவது புருஷனை மீட்டு கொண்டு வர போறா அப்படின்னு சொல்லும் போது, மிலானை மீட் பண்ண யாரும் உயிரோட இருந்ததா சரித்திரமே கிடையாது, அந்த பொண்ணு உயிரோட வர வாய்ப்பே கிடையாது, அந்த பொண்ணு பலி கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணிட்டு போறாரு. இதை கேட்டு இவருக்கு செம்ம ஷாக்கு. ஆமால இந்த பாயிண்ட நம்ம மறந்து போயிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கான் கிட்ட போயிட்டு அந்த பொண்ணை நம்ம அனுப்ப வேணாம், அந்த பொண்ணுடைய உயிருக்கே ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, இது எனக்கு முன்னாடியே தெரியும், சில பேரை பலி கொடுத்தா மட்டும்தான் சில விஷயத்துல ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது, அட பாவி அப்படின்னா இந்த விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியுமா, நான் போயிட்டு இந்த பொண்ணு கிட்ட பேச போறேன் அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாரு நம்ம தேசத்துக்காக போராடிட்டு இருக்கோம், அந்த டைம்ல சில பேர் இறந்து போனா தப்பே கிடையாது, நீ அமைதியா இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆபீசரை கூப்பிட்டு இவனுடைய போனை புடுங்கி வச்சுக்கோங்க, இவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு கண் காஞ்சிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு வச்சுக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த புடவையெல்லாம் கட்டிட்டு அப்படியே கிளம்புறாங்க. இப்ப அப்படியே அந்த மிலான் தான் கால் பண்றான். கால் பண்ணி இந்த ஸ்பாட்டுக்கு வா அப்படின்னு சொல்லும் போது இவங்க கிளம்புறாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோ அங்க இருந்து தப்பிச்சிடுறாரு. தப்பிச்சு இந்த ஹோட்டலுக்கு வந்து பார்க்கும்போது ஹீரோயினை காணும். ஹீரோயின் எங்கடா போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது போகும்போது ஒரு லொகேஷனை சொல்லிட்டு போயிருப்பாங்க. அந்த லொகேஷனை இந்த பையனும் சொல்றான். இப்ப நம்ம ஹீரோவும் கிளம்பி போறாரு. அந்த பக்கம் ஹீரோயின் கிளம்பி போக போக ஒரு திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. அங்க கரெக்டா போறாங்க. போயிட்டு தனியா மிலானை மீட் பண்றாங்க. அவன் வரும்போது தனியா வரான். எங்க என் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எங்க நீ சொன்ன டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேக்குறான். நீ என் புருஷன் எங்கன்னு சொல்லு, நான் உனக்கு அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாரு உன் புருஷன் சேஃபா இருக்கான், உயிரோட இருக்கான், நீ அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்தா மட்டும்தான் புருஷன் சேஃபா வர முடியும் அப்படின்னு சொல்லும் போது, உன்னால என் புருஷனை உயிரோட கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவன் பயந்துட்டு ஓடுறான். இவங்க ஓடி போயிட்டு பிடிக்க ட்ரை பண்றாங்க. அப்ப அவன் நம்ம ஹீரோயின் புள்ளத்தாச்சி பொண்ணுன்னு கூட பார்க்காம வயிற்றுலயே எட்டு ஒதிக்கும் போது இவங்க பொத்துன்னு கீழே விழுகிறாங்க. பார்த்தா இவங்க பிரெக்னென்ட்டாவே இல்ல. அட பாவி அப்படின்னா எல்லாமே நடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா
வயித்துல ஒரு மெட்டீரியல் மாதிரி ஏதோ கட்டிருக்காங்க. அதை வச்சு போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க. 2 பேருக்கும் சண்டை வருது. நம்ம ஹீரோயின் கொண்ட ஊசியை வச்சு காலு தொடை கழுத்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் குத்துறாங்க. அவன் கையில கன்னு வச்சிருப்பான். கன்னை போட்டு ஓட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயின் கன் எடுத்து டப்புன்னு ஷூட் பண்ணி அவன் அப்படியே கொலை பண்றாங்க. இதே ஸ்பாட்டுக்கு நம்ம ஹீரோ மத்த போலீஸ் அந்த கானு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டாங்க. என்ன சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் ஷூட் பண்ணி இந்த மிலான கொலை பண்ணிட்டு பக்கத்திலேயே ஒரு என்வலப் வச்சுட்டு அந்த என்வலப்புக்கு மேல நம்ம ஹீரோவுடைய பேரை போட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. இது என்ன என்வலப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த டேட்டா சென்டருடைய சீஃப் உடைய கம்ப்யூட்டரை நோண்டி இருப்பாங்க பாத்தீங்களா, அதுல இருந்து எல்லா விஷயத்தையும் இல்ல காப்பி பண்ணி வச்சிருக்காங்களாம். இப்போ இங்க என்ன விஷயம் தான் ஆகுது, அந்த பொண்ணு எதுக்காக மிலான ஷூட் பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆக்சுவலா நம்ம தான் அந்த பொண்ணை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவ தான் நம்மள யூஸ் பண்ணிக்கிட்டா. நான் அந்த பொண்ணை பார்க்க ஹோட்டலுக்கு போனேன் இல்லையா, அப்ப அங்க ஒரு குட்டி பையன் இருப்பான். அந்த பையனை பார்க்கும்போது ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருந்தான். நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க இல்லையா, என் புருஷன் இந்த ஸ்கூல்ல தான் படிச்சான், இங்க தான் சொந்தக்காரங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கதையா சொல்லியிருப்பாங்க. அந்த எல்லா கதையுமே இந்த குட்டி பையன் ஹீரோயினுக்கு சொல்லியிருக்கான். இந்த குட்டி பையன் என்ன விஷயம் சொன்னானோ அதே விஷயத்த ஒரு ஜெராக்ஸா போட்டு ஹீரோ கிட்ட சொல்லி இந்த ஊர் முழுக்க அலைய விட்டுருக்காங்க அப்படின்ற விஷயத்த ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. ஆக்சுவலா இந்த பொண்ணு மிலான பழி வாங்கணும் அப்படின்னு தான் வந்திருக்கா. வந்த வேலை முடிஞ்சோடனே தப்பிச்சு ஓடி போயிட்டா. அந்த பொண்ணு பிரெக்னென்ட்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லும் போது கான்கே தலையெல்லாம் சுத்துது. அப்படின்னா இந்த பொண்ணு யார் தண்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தர் மெட்ரோ ட்ரெயினுக்குள்ள ஏறி ஒரு பேக தேடிட்டு இருந்தாரு பாத்தீங்களா, அவரு தான் நம்ம ஹீரோனுடைய புருஷன். அவரும் இன்டெலிஜென்ட் பியூரோல ஒர்க் பண்ணிருப்பாரு. அவருடைய ஆபரேஷன் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தீவிரவாதிகள் ஒரு பெரிய தாக்குதல் நடத்த போறாங்க, அதை தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை அப்பாயின்மெண்ட் பண்ணிருப்பாங்க. என்னால உன்னை தனியா விட்டு போக முடியாது, போனா திரும்பி வருவான்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லும் போது நீ போயிட்டு வா, கண்டிப்பா உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தான் அமுச்சு வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயின் சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் இந்த ஆபரேஷன்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. கடைசியா அந்த தாக்குதல்ல இறந்தும் போயிட்டாரு. நம்ம ஹீரோயின் டெட் பாடியை பார்த்து செமையா அழுகுறாங்க. புருஷனுடைய டெட் பாடியை பார்த்து அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுகுறாங்க. மயக்கம் போட்டு கீழே விழுந்ததுல அவங்க பிரெக்னென்ட்டா இருந்திருப்பாங்க. அந்த பிரெக்னன்சி கலைஞ்சு போயிட்டு இருக்கும். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் வெறியாயிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோனுடைய புருஷனை ட்ரெயின் பண்ணது வேற யாரும் கிடையாது, நடுவுல கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை காமிச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அவருதான். அந்த கேப்டன் தான் நம்ம ஹீரோயின் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிருப்பாரு. நம்ம ஹீரோயின் நான் போயிட்டு பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வயித்துல புள்ள இருக்கிற மாதிரி, அதாவது இவங்க பிரெக்னென்ட்டா இருக்க மாதிரி செட்டப்லாம் பண்ணிட்டு லண்டன்ல இருந்து கொல்கத்தா வந்த மாதிரி சீனை போட்டு அங்க வந்து இந்த மிலான தேடி அலைஞ்சு கடைசியா பழி வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த விஷயத்த உன் புருஷன் பாத்துக்கிட்டு இருப்பான், இதையெல்லாம் பார்த்து ரொம்ப பெருமைப்படுவான் அப்படின்னு சொல்லும் போது நான் போன ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு, எல்லாமே சக்சஸ் தான். ஆனா இப்போ நான் கர்ப்பமா இல்லாத மாதிரி உணர்றேன். நான் கர்ப்பமா இருக்கிற மாதிரி வேஷம் போட்டுட்டு போனேன் இல்லையா, அந்த டைம்ல நான் உண்மையிலேயே பிரெக்னென்ட்டா இருக்கேன், நான் ஒரு அம்மாவாக போறேன், என் புருஷன் அப்பாக போறாரு அப்படின்ற மாதிரி என்னுடைய தாய்மையை நான் ஃபீல் பண்ணேன். இப்போ என்னுடைய கரு கலைஞ்சு போன மாதிரி ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகுறாங்க. இவருக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ இதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை முடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட் கூட வந்திருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, போட ட்ரை பண்றேன். உங்களுக்கு இந்த படம் பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.